டாக்டர் லோகநாதன், உங்களுக்கு கிரைம் நாவல் படிக்கிற பழக்கம் உண்டா? ஏதோ அப்பப்போ கொஞ்சம் புக்ஸ் படிப்பேன் சார். மற்றபடி பெரிய ஆர்வமெல்லாம் இருந்ததில்ல. லுக் மிஸ்டர் லோகநாதன், இது வரைக்கும் எப்படியோ, ஆனா இனிமேல் அதை வளர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம இருக்கிற நாகரிகத்துல இதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு கூட நீங்க சொல்லலாம். எதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, நம்மளோட பாடப்புத்தகத்துல நமக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிறது இல்ல. சில சமயங்கள்ல நம்மளோட குழப்பத்துக்கு நம்மளை சுத்தி இருக்கிற விஷயமோ இல்ல நாம பார்த்த விஷயமோ தான் பதில் கொடுக்கும். அதுக்காகத்தான் நான் இதை உங்ககிட்ட சொல்றேன். சரிங்க டாக்டர் டேனி. நல்லது. சரி, நாம இப்ப ரிப்போர்ட்ஸுக்கு போகலாம். அகதா கிறிஸ்டின்னு ஒரு நாவலாசிரியர். துப்பறியும் கதைகளின் ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட கிரைம் நாவல் இருக்கும். 1890களில் வாழ்ந்தவங்க. இதுவரை 66 மர்ம நாவல்களை எழுதியிருக்காங்க. இவங்க எழுதிய வெளிரிய குதிரை, அந்த நாவலை நீங்கள் நேரம் இருக்கும்போது நிச்சயமாக படிங்க டாக்டர் லோ. அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாவல் உண்மையாக நடக்குதுன்னா அது அதிர்ச்சிகரமாக தான் இருக்கும். துப்பறியும் நாவல்களை நிறைய எழுதி உலக புகழ்பெற்ற அகதா கிறிஸ்டியினுடைய 81வது வயதில் அவங்களுக்கு ஒரு பேரிடி, பெரிய ஷாக். ஆள் ஒரேடியாக அசந்து உட்கார்ந்துட்டாங்க. அப்படி என்ன அதிர்ச்சி? 10 வருடங்களுக்கு முன் அகதா ஒரு மர்ம நாவல் எழுதினாங்க. நாவலின் தலைப்பு த பேல் ஹார்ஸ். அந்த நாவலில் கிறிஸ்டி உட்னிட் என்று ஓர் இளைஞன் வருகிறான், வில்லன். அதற்கு முன்னால் பிரிட்டனில் யாருமே உபயோகித்து அறியாத தாலியம் என்னும் விஷத்தை கொடுத்து சில தொழிற்சாலை பணியாளர்களை கொல்ல திட்டம் போடுகிறான். கொல்லவும் செய்கிறான். கிறிஸ்டி உட்னிட் செய்த அதே காரியத்தை கிரஹாம் யங் என்கிற இளைஞன் இப்போது நிஜமாகவே செய்துவிட்டான். அவனைப் போலவே சில தொழிலாளர்களை கொன்றான். அவனைப் போலவே இவனும் தாலியம் விஷம். தான் கற்பனை செய்த விஷமே நிஜத்தில் 2 உயிர்களை குடித்து விட்டது என்பதை கேட்டால் யாருக்குத்தான் அதிர்ச்சியாக இருக்காது? கிரஹாம் யங்குக்கு இப்போது 24 வயது. சென்ற ஆண்டில் புகைப்படக் கருவிகள் தயாரிக்கும் ஒரு தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்தான் அவன். ஸ்டோர் கீப்பருக்கு உதவியாள் வேலை. அவன் வேலையில் சேர்ந்த 11வது வாரம் ராபர்ட் ஈகிள் என்கிற 60 வயது சக தொழிலாளி இறந்து போனார். எப்படி, எதனால் இறந்தார் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அந்த ஃபேக்டரியில் வேறு சில தொழிலாளர்களை வேறு விதமான நோய் பீடித்தது. சிலர் தலையில் உள்ள ரோமங்கள் எல்லாம் உதிர்ந்தன. சிலருக்கு தற்காலிகமாக கை கால் பிடிப்பு, வாதமும் ஏற்பட்டன. வேறு சிலர் வாந்தி எடுத்தார்கள். முதலில் இதை யாரும் பொருட்படுத்தவில்லை. ஆனால் சில வாரங்களுக்கு பின் சென்ற நவம்பர் மாதத்தில் இன்னொரு தொழிலாளியும் புதிராக இறந்து போகவே தொழிற்சாலை மிரண்டது. அந்த கூட்டத்தில் எல்லாரும் அவரவர் கருத்தை தெரிவித்து பேசினது போல யங்கும் பேச வேண்டி வந்தது. யங் எழுந்து பேசினான். எப்படி ஒரு சாதாரண ஃபேக்டரி தொழிலாளிக்கு கனவில் கூட தெரிந்திருக்க முடியாத வைத்திய பரிபாஷைகளும் ரசாயனங்கள், விஷங்களை பற்றிய விவரங்களும் அவன் வாயில் இருந்து சரமாரியாக வந்தன. யங்கின் வைத்திய ஞான பேச்சை கேட்டு தொழிலாளர்கள் எல்லாரும் ஆச்சரியமடைந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதர் மட்டும் சந்தேகமடைந்தார். காதும் வைத்தார் போல போலீஸுக்கும் தகவல் கொடுத்து விட்டார். போலீஸ் ரகசியமான விசாரணையை தொடங்கியது. வெகு சீக்கிரத்திலேயே கிரஹாம் யங்கின் ரகசிய அறையை அது கண்டுபிடித்து விட்டது. அந்த அறையில் 1 மாதத்துக்கு ஒரு பெரிய மருந்து கடைக்கு போதுமான அளவு தாலியம் பாட்டில்களும் டின்களும் இருந்தது. பாட்டில்கள் எல்லாம் மிக அழகாக வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றுக்கு கீழே இருந்த ரகசிய டிராயரில் யங் எழுதி வைத்த டைரி ஒன்று கிடைத்தது. தாலியம் விஷத்தை மனிதர்கள் மீது பிரயோகித்தால் என்ன விளைவு ஏற்படும் என்பதையும், யார் யார் மீதெல்லாம் எப்படி எப்போது பரிசோதித்து பார்த்தான் என்கிற விவரங்களை எல்லாம் யங் அந்த டைரியில் குறித்திருந்தான். அந்த டைரியில் தன் நண்பர்களை எல்லாம் அவர்களுடைய பெயர்களின் முதல் எழுத்தை கொண்டு யங் குறிப்பிட்டிருந்தான். தன்னுடைய 14 வயதில் விஷத்தை கொடுத்து 3 பேரை மேலுலகுக்கு அனுப்ப பார்த்திருக்கிறான் யங். அந்த 3 பேரும் வேறு யாரும் இல்லை, அவனுடைய தந்தை, சகோதரி மற்றும் பள்ளியில் உடன் படித்த ஒரு மாணவன். சிறு வயதில் இது நிகழ்ந்ததனால் யங்குக்கு 14 வருடங்கள் சிறை தண்டனை விதித்து மனநோய் மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். வெளியில் வந்த பின் அவன் நடத்திய கூத்துதான் போட்டோ தொழிற்சாலையில் அடுத்தடுத்து செய்த கொலைகள். யங்குக்கு இப்போது கிடைத்திருப்பது ஆயுள் தண்டனை. பாத்தீங்களா டாக்டர் லோகநாதன், ஒரு நாவலோட கதை எந்த அளவுக்கு எதிர்வினையா செயல்பட்டு இருக்குன்னு.
ஆச்சரியம் கலந்த பயத்துடன் அனைத்தையும் பொறுமையாக கேட்டவர், டாக்டர், இதுல இவ்வளோ விஷயம் இருக்கா? இன்னும் இருக்கு மிஸ்டர் லோக். இதோட இன்னொரு பக்கத்தை சொல்றேன், அதையும் கேளுங்க. சொல்லுங்க டாக்டர். ஒரு முறை இப்படித்தான். விமானத்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி வித்தியாசமான ஏதோ ஒன்றால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவரை பரிசோதித்த டாக்டர், எல்லாமே சரியாத்தான் இருக்கு, ஆனா என்ன என்று கண்டுபிடிக்கவே முடியல, என்ன சிகிச்சை செய்வதுன்னு தெரியல. ஆனா அந்த பெண்ணிற்கு உடல்நிலை மிக மோசமான நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டே இருக்கு. மருத்துவமனையே தலையை பீத்து கொள்ளாத நிலை. அந்த பெண்ணை கவனித்துக் கொள்ள போடப்பட்டிருந்த செவிலியர் வந்து ஒரு நாள் ஏதோ டாக்டரிடம் வந்து சொல்லிவிட்டு போனாள். அதன் அடிப்படையில் சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டது. பெண்ணிடம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு குணமடைந்தாள். இதை பற்றி செவிலியரிடம் கேட்டபோது, அகதாவின் நாவல்களை படித்துத்தான் அந்த பெண்ணை தாலியம் தாக்கியிருக்கிறது என்பதை ஊகித்தேன். அதைத்தான் டாக்டரிடமும் சொன்னேன். அதை வைத்துதான் சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டது என்பதை சொல்லி முடித்தாள். ஆனால் டாக்டர் லோக், இதுல ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது. ஒரே நாவல் இருவேறு கோணங்களில் பயணித்திருக்கிறது. ஆம் டாக்டர், நானும் அதை ஏற்றுக்கொள்றேன். ஆனா இதுக்கும் ஆசிக் கொலைக்கும் என்ன டாக்டர் சம்பந்தம்? என்ன டாக்டர், இன்னுமா தோணல உங்களுக்கு? எனக்கு என்னமோ இதுக்கும் ஆசிக் மரணத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தோணுது. இருங்க, உங்களுக்கு நான் இன்னும் சில விஷயங்களை சொல்றேன் தாலியத்தை பற்றி. தாலியம் காற்றில் படும்போது ஆக்சைடு படலம் தாலியத்தை சுற்றி உருவாகிறது. ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் கரையாத தாலியம் குளோரைடாக உருவாகிறது. இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் ஆசிக் மரணத்தில் நமக்கு எந்த தடயமும் கிடைக்கலன்னு என்று தன்னுடைய உரையை முடித்தார் டாக்டர் டேனியல். அது சரிதான் டாக்டர், ஆனால் ஏன் ஆசிக் மாதிரி சில அறிகுறிகள் கூட ஆத்விக் ரிப்போர்ட்ஸில் இல்லையே? அந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாருக்குமே தெரியாது டாக்டர், ரொம்ப ரேர் தான். ஆனால் எதுக்காக இதை வச்சு அவங்கள கொல்லணும்? அதை இந்தியன் போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் தான் ஏதோ கமிஷனர் பேர் சொன்னீங்களே, அவரை இந்த ஆங்கிளில் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லுங்கள். நமக்கு நிச்சயம் நிறையா க்ளூஸ் கிடைக்கலாம். எஸ் டாக்டர், பட் வெரி குவிக்லி, பிகாஸ் திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஓகே டாக்டர். டாக்டர், நிறைய நாடுகளில் தடை பண்ணின கெமிக்கல், ஆனால் எப்படி கிடைச்சதுன்னு தான் தெரியலை. ஓகே டாக்டர், வெரி தேங்க்ஸ் ஃபார் யுவர் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்கு. டாக்டர், இட்ஸ் மை டியூட்டி. ஏதாவது ஒன்றுனா மறக்காமல் கால் பண்ணுங்க. கண்டிப்பாக டாக்டர் என்று இணைப்பை துண்டித்தார். நடந்தவைகளை 5 நிமிடம் யோசித்து பார்த்துவிட்டு ரித்விக்கு கால் செய்ய நினைத்து ஃபோனை எடுத்தார். அதற்கு முன் அவர் ஃபோன் அலறியது. எடுத்து பார்க்க ரித்விக் பெயரை காட்டியது. ஹலோ என்றவரை, சார், இமீடியண்ட்டாக உங்களை பார்த்து பேசணும், கமிஷனர் ஆஃபீஸுக்கு வாங்க என்று கால் துண்டிக்கப்பட்டது. ஏன் இந்த அவசரம்? பேச்சில் வேற படபடப்பு. சரி, எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பேசிக்கலாம் என்று நினைத்தவராய் காரை கமிஷனர் ஆஃபீஸ் நோக்கி செலுத்தினார். மனதில் 1000 குழப்பங்களையும் கேள்விகளையும் சுமந்து கொண்டு. உள்ளே சென்றவரை எதிர்கொண்டனர் ரித்விக்கும் மும்பை கமிஷனரும். வாங்க டாக்டர், வணக்கம். பதில் வணக்கம் சொல்லிவிட்டு, சொல்லுங்க ரித்விக், எதுக்காக இவ்வளோ அவசரமாக என்ன வர சொன்னீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ரொம்ப டென்ஷனில் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம் டாக்டர், ஆசிக் மர்டர் கேஸில் ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. நான் அதை பற்றி கமிஷனர்கிட்ட பேசிட்டேன். இப்போ உங்ககிட்டையும் பேசிடுறேன். சொல்லுங்கள் ரித்விக். சார், அதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி. கேளுங்க ரித்விக். ஆசிகா இருக்காங்களே, ஆசிக்கோட பொண்ணு, அவங்க பிறவி ஊமைதானா சார்? அவங்களால கடைசி வரைக்குமே பேச முடியாதா? இப்போ வரைக்கும் நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்துட்டு தான் வர்றோம். முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனால் ரொம்ப புத்திசாலியான பொண்ணு ரித்விக். ஆமாம் டாக்டர், இன்னைக்கு நான் ஆசிக்கோட வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே அந்த பொண்ணு தான் எனக்கு இந்த ஃபைலை காட்டி கொடுத்தாங்க என்று கையில் இருந்த ஃபைலை எடுத்து மேஜையில் வைத்தார். அதை திறந்த டாக்டரின் முகத்தில் ஆச்சரிய ரேகை தாண்டவமாடிக்கொண்டிருந்தது. என்னது, இந்த ஃபைலா? ஏன் டாக்டர், என்னாச்சு? இல்லை ரித்விக், நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர் டேனியல் கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். என்ன சார் சொன்னாங்க? ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இன்ஃபர்மேஷனா? பெரிய விஷயமே சிக்கியிருக்கு. அது பெரிய விஷயமா பெரிய பிரச்சனையான்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இருவரும் ஒருமித்த குரலில், டாக்டர், ஆமாம் ரித்விக், இந்த கேஸ் ரொம்ப சென்சிட்டிவ், அதே நேரத்தில் மறைமுகமாகவும் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது என்று தாலியத்தை பற்றி டாக்டர் டேனியல் கூறிய அனைத்து விஷயங்களையும் சொல்லி முடித்தார் டாக்டர் லோகநாதன். பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த இருவரும் ஒருவரை ஒருவர் கேள்வியாக பார்த்து கொண்டனர். இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, எதுக்காக இந்த கொலைகளை பண்ணுனாங்கன்னு தெரியணும். மனுஷனே கொள்வது நல்லாவா இருக்கு? கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று தன் ஆதங்கத்தை கொட்டி கொண்டிருந்தார் டாக்டர். சார்,
ஆனால் இதை பிஸ்னஸை அடிப்படையாக வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. என்னால் இதை உறுதியாக 2 விஷயங்களை வச்சு சொல்ல முடியும். ஒன்று, கொலை செய்யப்பட்ட எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன்ஸ். இன்னொன்று, தாலியத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் உள்ள ஃபைலை ஆசிக் வீட்டில் கண்டுபிடிச்சது என்று சொல்லி முடிக்கும் முன், அப்போ ஆத்விகை ஏன் கொல்லணும் டாக்டர்? அதுவும் சரிதான் என்று மனதிற்குள் எதையோ யோசித்து கொண்டான் ரித்விக். எப்படியோ ரகசிய உளவுத்துறை அமைச்சு இதை பற்றி விசாரிக்க சொல்லுங்க. உங்கள் 2 பேரோட கையில் தான் இருக்குது. அட் த சேம் டைம் டேக் கேர் யுவர் செல்ஃப். ஏன்னா எதிராளிக்கு நமக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சாலே ஆபத்து தான். சரிங்க டாக்டர், நீங்களும் அப்பப்போ இதை பற்றி டாக்டர் டேனியலுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருங்க. ஏதாவது குழு கிடைக்கும். சின்ன திரும்பவும் நமக்கு ஏதாவது சொல்லி போகும் என்று தன் மொழி கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார் மும்பை கமிஷனர். ஒரு வழியாக அனைவரும் பேசி முடித்து இடத்தை கலைத்தனர். எப்பொழுதும் ஆபீஸுக்கு 9 மணிக்கு வந்துவிடும் ரித்விக் அன்று இன்னும் வராதது கண்டு மனம் வெறுமையாவதை உணர்ந்தாள் நீரோதனா. மணி மாலை 4 தொட அவசரமாக பைக்கில் வந்தவன் அவள் நிற்பதை கூட பாராமல் உள்ளே சென்று விட்டான். அவன் அப்படி நடந்து கொண்டது மன வருத்தத்தை தந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அவனிடம் போய் பேச நினைத்து அவன் கேபினிற்கு வெளியே நின்று கொண்டிருந்தாள். அவள் நிற்பதை பார்த்துவிட்டு சிறிது நேரத்திற்கு பின், உள்ள வாங்க நீரோதனா, ஏதாவது பேசணுமா? ஆமாம் சார், ஆனால் நீங்கள் இப்போ டென்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு நாள் பேசிக்கலாம். பரவாயில்ல, சொல்லுங்கள். அது சார், மது உங்களை பார்க்க ஓகே சொல்லிட்டா. ஆனால் இப்போ அவளுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு. இன்னொரு நாள் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கா. சரிங்க நீரோதனா, பார்த்துக்கலாம். சார், சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா? சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க. உங்கள் வேலையை மட்டும் பாருங்க. சற்று கோபமாக. ஓகே சார், என்கிட்ட சொல்லலைனாலும் பரவாயில்ல. பிடிச்ச யார்கிட்டையாவது ஷேர் பண்ணுங்க, மனசு லேசாகும். ஒரு தடவை சொன்னால் புரியாதா உங்களுக்கு என்று கோபத்தில் மேஜை மீது இருந்த கீபோர்டை தட்ட கம்ப்யூட்டர் தானாக ஆனாகி காலையில் அவன் தங்கியிருக்கும் ஹோட்டலின் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து கொண்டிருந்தவன் அப்படியே சென்றுவிட அது இப்பொழுது ஓடியது. அதை பார்த்த நீரோதனா, அட, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதே. ஆமாம், அவனேதான், மதுவை காதலிப்பதாக சொன்னவன் என்று தனக்குள் அவள் பேசிக்கொண்டிருக்க, என்ன, இவனை உனக்கு தெரியுமா நீரோதனா? ஆமாம். எப்படி?